காவல் தூதர்களுடைய நினைவு நாளை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். யார் இந்த காவல் தூதர்கள்? புனித அகஸ்தினார் சொல்றார், காவல் தூதர்கள் நாம் எங்கு சென்றாலும் நம்மோடு எப்பொழுதுமே கூட இருக்கின்றவர்கள் என்று அவர் சொல்லுகிறார். புனித எரோனிமஸ் என்ன சொல்றார் அப்படின்னா, காவல் தூதர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழுங்கள் அப்படிங்கிறார். ஒவ்வொரு மனிதனும் எந்த அளவுக்கு, ஒவ்வொருடைய மனிதனுடைய ஆன்மாவும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பார்க்கின்ற பொழுது, அந்த ஆன்மா பிறக்கின்ற பொழுதே ஆண்டவன் அந்த ஆன்மாவுக்கு ஒரு காவல் தூதரை கொடுத்திருக்கிறார் என்று ஜெரோம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதிலிருந்து காவல் தூதருடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும். விவிலியத்தை புரட்டி பார்த்தோம் என்றால் அங்கு ஒரு நிகழ்வு வருகிறது. சிரிய நாட்டு அரசன் எலிசாவை பிடித்து கொண்டு வாருங்கள் என்று ஒரு பெரும் படையை அனுப்பி வைக்கிறார். எலிசா இருக்கின்ற அந்த இடத்தை சுற்றி படையானது சூழ்ந்து நிற்கின்றது. மறுநாள் காலையில் எலிசாவுடைய பணியாளர் எழுந்து பார்க்குறாரு, வெளியில் எங்கே பார்த்தாலும் படை வீரர்கள் நிற்கிறாங்க. மறண்டு போய் ஓடி உள்ளார, இது போன்று படைகள் நம்மை சூழ்ந்து நிற்கிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது எலிசா சொல்றாரு, அந்த படையை விட அதிகமான படையானது நம்மிடம் இருக்கிறது அப்படின்னு. அந்த பணியாளனுக்கு ஒன்றும் புரியல. அப்பொழுது எலிசா ஆண்டவனை பார்த்து வேண்டுகிறார், ஆண்டவரே என் பணியாளருடைய கண்ணை திறந்து விடும் அப்படின்னு. அவனது கண்ணானது திறக்கப்படுகிறது, கண்கள். அப்பொழுது அந்த மலையில ஒளிமயமான குதிரைகளும் தேர்களும் எங்க பார்த்தாலும் சூழ்ந்து இருப்பதை அவனால் பார்க்க முடிகிறது. அந்த படை வீரர்கள், அந்த சீரிய நாட்டு படை வீரர்கள் நெருங்கி வருகிறார்கள் எலிசாவை. அப்பொழுது ஆண்டவனை பார்த்து வேண்டுறாரு எலிசா, இவர்களது கண்கள் அனைத்தும் குருடாக வேண்டும். உடனே நடக்குது. இறைவாக்கினர் ஆண்டவரிடம் வேண்டுகின்ற பொழுது உடனே நடக்குங்கிறதுக்கு இது சிறந்த உதாரணமாக இருக்கிறது. இறை மனிதன், இறைவாக்கினர் ஆண்டவரிடம் எதை கேட்டாலும் உடனடியாக ஆண்டவன் செய்கின்ற ஒரு உன்னதமான தேவனாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, அந்த படைவீரர்களுடைய கண்கள் எல்லாம் குருடாயிட்டு. அப்பொழுது எலிசா சொல்றாரு, தம்பிகளா, நீங்கள் தெரியாத இடத்துக்கு தவறான வழியை தேர்ந்தெடுத்து இங்கே வந்துட்டீங்க. நான் உங்களை நீங்கள் எந்த ஆளுகிட்ட போகணுமோ அந்த ஆள்கிட்ட கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு சமாரியா நாட்டிற்கு செல்லுகிறார். அந்த சமாரியா நாட்டுக்கு சென்ற பிற்பாடு, அந்த சமாரியா நாட்டினுடைய மையத்துக்கு சென்ற பிற்பாடு திரும்ப எலிசா வேண்டாரு, இவர்கள் கண்கள் அனைத்தும் திறக்கப்படுவதாக என்று. கண்ணை திறந்து பார்க்குறானோ, சமாரியா நாட்டுக்கு வந்திருக்கிறோம். அந்த மனுஷன் நம்மளை ஏமாற்றிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எருசலேமில் அவர்கள் அடியெடுத்து வைக்கவில்லை என்று விவிலியம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? நம்முடைய காவல் தூதர்கள் எப்பொழுதும் நம்மை கண்காணித்து வருகிறார்கள், நம்மை பராமரிக்கின்றார்கள் என்ற மாபெரும் உண்மையை இந்த நிகழ்ச்சியானது நமக்கு எடுத்து இயம்புகிறது. அன்புக்குரியவர்களே, வேற என்னடா செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பாதுகாக்கின்ற பணியை
நம்ம சங்கீதம் 91:11 எடுத்து பரட்டி பார்த்தோன்னா அதில் வருவதை நாம் பார்ப்போம். உங்களை பாதுகாப்பதற்காக என் வானதூதரை உமக்கு முன்பாக அனுப்புவேன். என்ன சூப்பரான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இரண்டாவது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது பாதுகாக்கிறது மட்டும் இல்லை, நல்வழிப்படுத்துகின்றவர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள். விடுதலை பயணம் 32 எடுத்து புரட்டி பார்த்தோன்னா அதில் நாம் பார்க்குறோம், கடவுள் நம்மை வானதூதர்கள் நம்மை பாதுகாப்பது மட்டுமல்ல நல்வழிப்படுத்துகின்றவர்களாகவும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மூன்றாவது அவர்களது பணி என்னவென்று பார்க்கின்ற பொழுது ஆண்டவரிடமிருந்து நமக்கு பரிந்து பேசுகின்றவர்களாக இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, யோபு 32 பார்க்கிறோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பணியினை செய்வதற்காகத்தான் இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய பர்சனலா காவல் தூதர்களை கொடுத்திருக்கிறார்கள். எனவே நாம் என்ன செய்யணும்? இந்த காவல் தூதர்கள் சொல்லுவதை கேட்டு நடக்கணும், அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அடுத்ததாக இந்த காவல் தூதர்களை நமது பிறப்பு முதல் இறக்கின்ற வரைக்கும் கொடுத்த அந்த ஆண்டவனுக்கு எப்பொழுதுமே நாம் நன்றி பண் இசைக்க வேண்டும். ஆண்டவனை போற்றி புகழ்ந்து நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் கடவுளுடைய கண்களுக்கு எந்த அளவுக்கு மேன்மை மிக்கவர்கள் என்றால், ஒரு வானதூதரை நமக்கு 24 மணி நேரமும் கொடுத்து வச்சிருக்கிறார். நம்ம தூங்கினாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, விளையாண்டாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, ஒரு வானதூதரை நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். ஆனால் நம்முடைய மேன்மையை நம்ம உணர்றோமா? இல்லை. கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட நாம் கடவுளின் திருவுளத்துக்கேற்ப நடப்பதற்காக, கடவுளுடைய மனசை நோக்காமல் நாம் நடந்து கொள்வதற்காக நமக்கு ஒரு வானதூதரை கொடுத்து வச்சிருக்கிறாரு, சிப்பாய் மாதிரி. ஆனால் நாம் நம்முடைய மகத்துவத்தை உணரலை. அந்த ஆண்டவனை போற்றி புகழ்வதற்கு நாம் பல சமயங்களிலே தவறி விடுகிறோம். எனவே காவல் தூதருடைய இந்த நினைவு நாளை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நல்ல நாளிலே நமக்காக ஆண்டவன் கொடுத்த இந்த வானதூதர்களை காவல் தூதர்களுக்கு ஏற்புடைய மக்களாக வாழவும், ஆண்டவனை எந்நேரமும் போற்றி புகழ்கின்ற நல்ல மனநிலையும் கேட்டு இன்றைய திருப்பலியிலே ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.